ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார அடை. ஸோ இதை வந்து நம்ம கிரைண்டரில் இல்லாமல் மிக்சியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து 2 ஆழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். அது கூடவே அரை ஆழாக்கு கடலைப்பருப்பு, அரை ஆழாக்கு துவரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. அதாவது 400 கிராம்ஸ் வந்து புழுங்கல் அரிசி, 100 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு அண்ட் துவரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹார்ஸ் கிட்ட நம்ம ஊற வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே தான் அடைக்க போகிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மீதி தேவையான பொருள்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 15 நான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்டு உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இதோட மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கார அடைக்கு வந்து நீங்கள் எதுவுமே தொட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த மிளகாய், சோம்பு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து எதுவுமே தொட்டு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு, அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸோ இது ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மீதி இருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் தோசை மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பண்ண போகிறது அடை, அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதை 2 பேட்சாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இதை ஏன் நான் 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன்னா, இப்போதைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா புளிச்சிடும். அதனால் நான் இப்போதைக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒரு முடி தேங்காய் இதையும் நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு 1 இல்லைனா 2 வெங்காயம். ஸோ இது எல்லாமே ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக தேங்காவை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க, அது புளிச்சிடும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த தேங்காய் ஃப்ளேவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கார அடைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாகவுமே இதை தட்டி எடுத்துக்கலாம். அதாவது தோசைக்கல்லே இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு தட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு பழக்கம் இல்லை பயமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர் அந்த மாதிரி இருக்கிறதுல அதுலேயுமே நீங்கள் தட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த மாதிரி தோசைக்கல்லே வந்து தட்டிக்கிட்டேன். இது நல்லா எவ்வளோ தின்னாக வேணுமோ அவ்வளோ தின்னாகவும் தட்டிக்கலாம். இல்லை எனக்கு சாஃப்டாக வேணும், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காகவும் தட்டிக்கலாம். அது நம்ம விருப்பப்படி தான். ஸோ நான் கொஞ்சம் தின்னாகவே தட்டிக்கிட்டேன். இது நல்லா கரன்னு முறுமுறுன்னு இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இதில் மிளகாய், சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். அண்ட் அது கூடவே வந்து தேங்காய், அப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இது கண்டிப்பாக கல்லில் வந்து ஒட்டாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஸோ 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டின்னராகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய கார அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா தின்னா 2 பக்கமும் நல்லா சிவப்பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.